முகமது நாசிம் ஷேக் மும்பையை சேர்ந்தவர். இவர் வந்து கேட் ஆஃப் இந்தியாவில் வந்து தனது சிறு வயசுலேருந்தே தள்ளு வண்டியில் உணவுப் பொருட்களை வச்சு விற்கக்கூடிய தொழில் செய்து வருகிறார். இவர் இந்த தொழில் மட்டும் செய்யலைங்க, இதோடு சேர்த்து அந்த கேட் ஆஃப் இந்தியாவில் குளிக்கிறதுக்கெலாம் வராங்கல்ல, கடற்கரையில் இறங்குவாங்க. சில பேருக்கு நீச்சல் தெரியாது, ஆர்வத்தில் இறங்கிட்டு அப்படி தத்தளிப்பாங்க. அவர்களால் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ உடனே இவர் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு முகமது நாசிம் ஷேக் உடனே கீழே குதித்து அந்த மக்களை காப்பாற்றுறது இவருடைய முழு நேரத்துள்ளாக செஞ்சிட்ருக்கிறார். இந்த இதை பார்ட் டைமாக வச்சுக்கிட்டு உயிர்களை காப்பாற்றுறத ரொம்ப முக்கியமாக செஞ்சிட்ருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என் கண் முன்னே யாரும் நீச்சல் தெரியாமல் தடுமாறினால் உடன் சென்று காப்பாற்றி விடுவேன். இது எனது முயற்சியில் மட்டுமல்ல, அனைவரையும் காப்பது அல்லாஹ்வே, இறைவனே காப்பாற்றுறாரு. நான் ஒரு சின்ன துரும்பு தான் அப்படிங்கிறாரு. தனது மனைவி 4 குழந்தைகளோடு குலாபாவில் வசித்து வருகிறார் நாசிம் ஷேக். ரொம்ப வறிய குடும்பம். இவங்களில் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் இப்போ அரசு இதில் இவர்களாக ஆர்வமாக சேர்த்துக்கணும். கவர்மெண்ட் சேர்த்து இவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கணும். இவருடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பல பேர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, உன்னுடைய கணவர் என்னுடைய பையனோட உயிரை காப்பாற்றிட்டாரு, ரொம்ப நன்றிம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் நெகிழ்ச்சியாக இருக்கும். என்னுடைய கணவர் இது மாதிரி நல்ல ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிலேயே வர்றதில்லைங்க. ஒரு முஸ்லீமுடைய பேர், அவருடைய முஸ்லீமுடைய பேர் எங்கேயாவது ஒருத்தன் முஸ்லீம் பேரை வச்சுட்டு குண்டு வச்சுட்டான், இல்லை மதக்கலை ஒருத்தன் உண்டு பண்ணான் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் மாட்டினான்னாக்க அதை தலைப்பு செய்திகளை வெளியிடக்கூடிய இந்த நம்ம ஊடகங்கள் இது போன்று முகமது நாசிம் ஷேக் போன்ற ஒரு சிறந்த நல்லுள்ளங்கள், இவருக்கு பெரிய பின்புலங்கள்லாம் கிடையாதுங்க. அங்கே சின்ன வயசுலேருந்து அந்த கேட் ஆஃப் இந்தியாவில் அதாவது தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை வச்சு விற்கக்கூடிய ஆள் இவருக்கு அதை போய் காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம்லாம் ஒரு கடமைலாம் கிடையாது. கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு யாரும் இவருக்கு ஆர்டர்லாம் யாரும் போடல. இவர் தன்னுடைய முன்முயற்சியினால் ஒரு உயிரை காப்பாற்றினா ஒட்டுமொத்த உலக உயிர்களையும் காப்பாற்றியது சமமாகும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது இல்லையா, அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர். அதனால் நம்மளால் ஒரு உயிர் போயிடக்கூடாது, நமக்கு கண்ணு தெரிஞ்சு ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறார். ஆனால் இதை வழக்கமாக நம்முடைய கோடி மீடியாக்கள் மறைச்சிரும். இது மாதிரியான செய்திகள்லாம் வெளியில் வராது. இவருக்கெல்லாம் ஒரு விழா எடுத்து கௌரவப்படுத்தணும். கிட்டத்தட்ட 300 உயிர்களை காப்பாற்றுறதுக்கு சாதனம் கிடையாதுங்க. அதாவது உடைகளை வைத்து நாம் அடையாளம் கண்டு கொள்வோம் அப்படின்னு மோடி அடிக்கடி சொல்லுவார்ல. அப்போது இது மாதிரியான முகமது நாசிம் ஷேக் போன்றவர்களை வைத்து அடையாளம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். உதவுபவர்கள் யார், உபத்திரம் செய்பவர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் மீடியாக்களில் வராது. ஏன்னா மோடிக்கு அது விருப்பம் இல்லைங்கிறதுனால மீடியாக்களும் அதை கண்ட்ரோல் பண்ணாது. மீடியாக்களை முக்கால்வாசி ஆக்குபைட் பண்ணி வச்சுருக்கிற பிஜேபியிடம் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே வெளியிடுவாங்க. இப்போ இதில் அவர்களுக்கு எகென்ஸ்டாக போயிடும். இந்த செய்தியெல்லாம் வெளியில் வந்தால் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்துடும், அவர்களோட ஓட்டு குறையும் இல்லையா. और अब खबर ठोके में बात मुंबई के मोहम्मद नाजिम शेख की, जो समंदर किनारे पाव बेचने के साथ साथ अब तक 300 लोगों की जान बचा चुके हैं। जब भी समंदर में किसी की जिंदगी को खतरा होता है तो सबसे पहले नाजिम को याद किया जाता है। ये है मुंबई में रहने वाले 51 साल के मोहम्मद नाजिम शेख, जो गेटवे ऑफ इंडिया के पास 16 साल की उम्र से पाव बेच रहे हैं। लेकिन वो पाव बेचने से ज्यादा समंदर में डूब रहे लोगों को बचाने के लिए पहचाने जाते हैं। उन्हें इनविजिबल लाइफ गार्ड कहा जाता है। बीच पानी एकदम खतरे में, एकदम तूफान में है, डूब रहा है, अगर वो बचने की उम्मीद है तो मैं उसको जम मार के इंशाल्लाह बचाऊंगा। और मेरे इसमें कोई ताकत नहीं बचाने की, वो मेरा अल्लाह ही सबको बचाता है। नाजिम की बहादुरी की तारीफ पुलिस भी करती है। समंदर में आपदा के बाद नाजिम को बुलाया जाता है। अपनी पत्नी और 4 बच्चों के साथ नाजिम मुंबई के कोलाबा में एक छोटे से घर में रहते हैं। अच्छा लगता है, सब बताते हैं, बाहर भी सब जाते हैं तो बताते हैं सब लोग कि तुम्हारे पापा आए हैं। नाजिम अब तक 300 लोगों को
समंदर में डूबने से बचा चुके हैं। समंदर में बेखौफ होकर तैरने की वजह से उन्हें बेस्ट स्विमर का भी खिताब मिल चुका है। लेकिन अब नाजिम चाहते हैं कि सरकार उन्हें लाइफ गार्ड की नौकरी दे ताकि वो अपने परिवार का अच्छे से ध्यान रख सकें। लाइफ टाइम्स के लिए मुंबई से सरिता शर्मा की रिपोर्ट।